இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறேன்னா, ஒரு ஈஸியான டிசைனிங் ட்ராயிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக வந்து நான் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளவர் வந்து வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிட்டு மேலே வந்து இதழ்கள் போட்டுக்கலாம். நான் வந்து அவுட்லைன் வந்து டார்க் பண்ணியிருக்கேன். டார்க் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் வந்து எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு நடுவால் வந்து கோடுகள் இழுத்து விட்ட மாதிரி எஃபெக்டில் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் வரைஞ்சிக்கலாம். சேம் அவுட்லைன்ஸும் அதே மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ரவுண்டை சுற்றியும் இதழ்கள் மாதிரி இழுத்து விடலாம். அந்த இதழ்களோட ஷேப்பில் இழுத்து விடணும். இப்போது ஃப்ளவருக்கு பக்கத்தால் இலைகள் வர மாதிரி நம்ம வரையலாம். இலைகளுக்காக நான் பேசிக்காக வரைவோம் பார்த்திங்களா, இலை மாதிரி ஷேப்பு அந்த மாதிரி வரைஞ்சிட்டு கோடுகள் மாதிரி இழுத்து விட்டு நான் இதழ்கள் வரைஞ்சிருக்கேன். இப்போது மாங்காய் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். இப்போது அதுக்கு இடையில் நம்ம செஸ் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து பிளாக் கலரில் கலர் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது அதுக்கு பக்கத்தாலேயே பெருசுலேருந்து சிறுசு வந்த மாதிரி கலரிங்கில் கோடு நம்ம வரைஞ்சிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம வரைஞ்சிக்குவோம். இப்போது பக்கத்து ஃப்ளவரில் இன்னும் இலைகள் வர மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். சேம் அந்த இலை எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி இதுலேயும் இலைகள் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம டாட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். டாட்ஸ் வந்து புள்ளி புள்ளியாக வைக்காமல் பெரிய டாட் சர்க்கிளாக போட்டு பெருசுலேருந்து சிறுசு வர மாதிரி நம்ம ரவுண்டு போட்டுக்கிறோம். ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு அதை வந்து கலரிங் பண்ணிக்கலாம். கலரிங் பண்ணும்போது அந்த ஒயிட் தெரியாமல் கலர் பண்ணும்போது தான் நம்ம பிரிண்டட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது இலைகள் ஷேப்பில் திரும்ப பிளாக் கலரில் நம்ம கேப் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போது இலைகளுக்கு மேலே பூக்கள் இருக்க மாதிரி வரையலாம். இதுக்காக நான் வந்து கோடு மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு மேலே ஃப்ளவர் இருக்க மாதிரி, கீழே எப்படி ஃப்ளவர் வரைஞ்சோமோ அதே மாதிரி ஃப்ளவரை நம்ம வந்து மேலேயும் வரைஞ்சிக்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேஜாக வரையறதுக்காக இல்லைனா எம்ப்ராய்டிக்காக அந்த மாதிரி எதுக்கு வேணால் இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்னும் இதே மாதிரி டிசைன்ஸ் நான் போட பார்க்குறேன். இல்லைனா நம்ம ட்ராயிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போது மாங்காய் பிஞ்சு மாதிரி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அப்படியே வரைஞ்ச ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நம்ம வரையலாம். அதுக்காக நம்ம இழுத்து விட்டு நம்ம சுழிச்சு விட்டுக்கலாம். இப்போது அதுக்கு மேலே சேம் இதழ்கள் போட்டு அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். ஃப்ளவருக்குள்ளே கலர் பண்ணும்போது டார்க்காக கலர் பண்ணாமல் லைட்டான லைன்ஸ் வர மாதிரி ஷேடை கொடுத்தோன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது அந்த கீழே நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸை பெருசுலேருந்து சிறுசாக வர மாதிரி கொடுத்து நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ராயிங்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள்.